சரி. குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு அனுமதியையும் அனுசரணையும் தந்து கொண்டிருக்கின்ற சைவ புலவர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட சைவ புலவர்களுக்கும் மற்றும் இந்த தொடர்ந்து இந்த வகுப்புகளை நடத்துவதற்கு உறுதுணையா இருக்கின்ற சைவ புலவர்கள், இதில் இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார், இந்த ஜூம் வகுப்பில் இணைந்திருக்கின்ற பரீட்சார்த்திகள், சைவ ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். நிலை பெறுமாறென்னுதியே நெஞ்சே நீவா, நித்தலும் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன்னலகிட்டு மெழுக்கமிட்டு பூமாலை புணர்ந்தேத்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடியே சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை. ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையே வானத்தின் மிசையன்றியே மண்ணில் வளர் மதிக்கொழுந்தையே தேங்கேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீதொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, திட்டபேச சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய குஞ்சரா விஷ்ணுராஜா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருஞான சம்பந்தர் சுவாமிகளுடைய தேவார பதியங்களிலே காணப்படுகின்ற சைவ சித்தாந்த கருத்துக்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். எதுவுமே ஆயத்தப்படுத்தவில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த பாடல்களை வச்சுக்கொண்டே அதில் முப்பொருள் உண்மையை பற்றி நீங்கள் பார்க்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தால் என்றீங்களே, பொதுவாக திருமுறைகளை பற்றி கேள்விகள் வருகின்ற பொழுது தனிய பதி உண்மையை பற்றி கேட்கலாம், தனியா ஆன்மாவை பற்றி கேட்கலாம், அல்லது பாசங்களை பற்றி கேட்கலாம், கர்ம கோட்பாடு கேட்கக்கூடும். தனிய திருமுறைகள், பொதுவாக திருமுறைகள் என்று வரலாம், அல்லது திருஞான சம்பந்தர் சுவாமிகளுடைய பாடல்களிலே திருமுறைகளிலே காணப்படுகின்ற தேவார பதியங்களிலே இருக்கின்ற சித்தாந்த கோட்பாடு என்று, அல்லது பொதுவாக கேட்கலாம். தனித்தனியாக பதி உண்மை, பாச உண்மை, பாசு உண்மை அந்த மாதிரியும் கேட்கப்படலாம். அதே போல திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய, திருநாவுக்கரசன சுவாமிகளுடைய, மாணிக்க சுவாமிகளுடைய என்று தனித்தனியாக, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தனித்தனியாகவும் கேட்கப்படலாம், பொதுவாகவும் கேட்கப்படலாம். சரிதானே? அப்போ நீங்கள் எல்லாவற்றைக்கும் தயாராக இருக்கணும். எப்படி இருக்கும் என்றதை அது நான் சும்மா உங்களுக்கு ஒரு
அறிமுகத்துக்கு சொன்னேன் என்ன மாதிரின்னு சொல்லி. சரி, நாங்கள் இப்போ திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய தேவாரங்களை பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய முதல் தேவார பதியங்களுடைய முதலாவது நாயனார் அவர், முதலாவது குரவர். அதான் புனிதவாய் மலர்ந்து அழுதவர் என்று சொல்லி, இந்த உலகமே உலகத்தையே உய்விக்கிறதுக்காக அதாவது முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக வந்து பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அது 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 அப்படி சொல்லப்படுகிறது. மற்றபடி எங்களுடைய சமயத்திலே சைவத்திலே அவதார கோட்பாடு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவதாரம் எடுத்தார் என்ற திருவவதாரம் என்று அப்படி சொன்னாலும், அவதாரம் என்று சொன்னதின் கருத்து வேறு. அதாவது கடவுளே வந்து ஒரு திருவயிற்றிலே உதித்து வர்ற மாதிரி. ஆனால் இங்கே சைவத்திலே அப்படி இறைவன் ஒரு வயிற்றிலே உருவாகி பிறந்து வர்ற மாதிரி அப்படி இல்லை. அந்த அவதார கோட்பாடு இல்லை. சைவத்திலே அவதார கோட்பாடு என்ற விஷயம் இல்லை. அவதாரம் செய்தார் என்று சொன்னால் அந்த அவர் பிறந்தார் என்பதே அவதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர இறைவன் வந்து பிறந்தார் என்று அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஆகவே இப்ப திருஞான சம்பந்தன் நாயனார் வந்து முதலாவது குரவர், முதலாவது திருமுறையை தந்தவர். முதலாவது மட்டுமில்லை, அவர் பாடிய திருமுறைகள் வந்து முதல் மூன்று திருமுறைகள். அது உங்களை எல்லாருக்கும் தெரியும், நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேவார பதியங்களிலே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், எங்களுடைய திருமுறைகளிலே தோ என்று தொடங்கும். தோடுடைய என்றுதான் அவருடைய முதலாவது பதிகம். உங்களுக்கு அவற்றை வரலாறு எல்லாம் தெரியும் தானே. என்ன தகப்பன் கொண்டு போய் சிவாத அவருடைய வரலாறு தெரிஞ்சிருக்க வேணும். சம்டைம்ஸ் வரலாறு கேட்கக்கூடும் என அப்படி கேள்விகள் வர்றது உண்டு. வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 3ஆம் வகுப்புல இருந்து படிச்சு கொண்டு வர்றோம். சமயம் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? அதனால அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அப்போ இந்த பாலை பொற்கணத்திலே கொண்டு வந்து உமாதேவியார் கொடுத்த போது ஆறு தந்த பாலண்டு கேட்க, அந்த நேரத்திலேயே அவருக்கு ஞானம் உதித்து விட்டது. அந்த ஞானப்பாலை குடிச்சபடினால ஞானம் உதிச்சுட்டு அவருக்கு உடனேயே பாடத் தொடங்கினார். எப்படி இந்த பேசாமல் இருந்த குமரகுருபரரை அவர் பாடத் தொடங்கின மாதிரி, இது இவர் சின்ன குழந்தை, 3 வயது குழந்தை, சரியாக பேசக்கூட தொடங்காத காலம். ஆனால் அவர் உடக்கண்டு பாடத் தொடங்கிட்டார். யார் தந்த பாலை குடிச்சா உடனே கண்டு இறைவனுடைய தோற்ற பொலிவை அதை தோடுடைய தொடங்கும் பொழுது இத் பிளஸ் ஓ என்று வரைக்கலாம். இத் சக ஓ தான் தோ. அப்ப அது குற்றெழுத்திலே தொடங்கி ஓ என்று தொடங்கி அந்த ஓங்காரத்திலே தொடங்குற மாதிரி தொடங்கி பிறகு முடிகின்ற பொழுது இன்னன்னாவில இந்த பெரிய புராணத்தினுடைய கடைசி பாடல் வந்து இன்னண்டு முடியுமா. சில இந்த ஓம் என்று அந்த ஓம் என்றதுக்குள்ளேயே அது அடங்குற மாதிரியாக சொல்லப்படுகிறது. சரி, நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருஞான சம்பந்தருடைய பாடல்களிலே ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அவர் இங்கிருந்து எங்களுடைய கோணேஸ்வரத்தையும் கேதீஸ்வரத்தையும் பார்த்து பாடினவர். எனக்கு வரம் பாடினவர் கேதீஸ்வரத்தை, என்ன கெதிச்சரம் அமர்ந்தாரு என்றெல்லாம் பாடினவர். இப்போ அங்கிருந்து கற்பனையில பார்த்து பாடினவர். அது மட்டுமில்ல, அந்த தென்கோடியில இருந்து இலங்கையை பார்க்கின்ற பொழுது இலங்கையில கேதீஸ்வரம் தெரியக்கூடிய இருந்தும் அவர் அதை பார்த்து பாடினார் என்றும், அங்க இருக்கிற வளங்கள் வந்து அவருடைய கற்பனையிலே பாடின மாதிரி. கெண்டை பாய சுனை நீர முட்டலரும் கேதாரம் அப்படின்னு வண்டு பாட மயிலாட மான்கன்று துள்ளி வர கெண்டை பாய அப்படி என்று அந்த இயற்கை அழகுகளை அவர் இந்த சிறு பிள்ளை தானே, 3 வயது சிறு பிள்ளை தானே அவர். பிறகும் அவர் பாருங்கோ எல்லாரும் பார்க்க மெய்கண்டார் 2 வயது என்று சொல்லப்படுகிறது. 2+2+ என்று சொல்லப்படுது, அல்லது 3 வயதுன்னு சொல்லப்படுது. அப்போ அவரும் 2 வயதுல அல்லது 3 வயதுல அவருக்கு மெய்ஞானம் கிடைச்சது. அதே மாதிரி இங்கேயும் வந்து திருஞான சம்பந்தரும் அந்த 3 வயதிலேயே அவருக்கு ஞானம் கிடைத்து, அதே மாதிரி 16 வயதிலேயே அவர் புத்தி அடைஞ்சிட்டார். அப்போ ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச கால வாழ்க்கை, அந்த இளம் வயதிலேயே ஞானமும் வந்து இளம் வயதிலேயே முத்தியும் கிடைச்சிட்டது. அது மட்டுமில்லை, நீங்கள் அதில் கவனிக்கலாம், இறைவன் அவரை தன்னுடைய குழந்தையாகவே ஏற்றுக்கொண்டு அவர் நடந்து நோகக்கூடாது என்று போட்டு அவருக்கு பல்லக்கு கொடுத்து, கையை தட்டி பாடைக்குள் கை நோகக்கூடாது என்று அவருக்கு பொத்தாளம் கொடுத்து, அப்ப முத்து பல்லக்கு, முத்து குடை, முத்து சிவிகை அப்படி எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா நோகக்கூடாது, அவருடைய பாதங்கள் நோகக்கூடாது என்று சொல்லி.
அப்போ அந்த ஒரு குழந்தையாகவே இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டார். இவரும் அவரை ஒரு கடவுளா தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டார். அப்ப தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு உரையாடல் போல, அன்பு அன்பு பிணைப்பு போலத்தான் அந்த பாடல்களும் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் இளம் வயதிலே பாடினபடினால, அந்த இளம் வயது எப்படி அந்த இயற்கை அழகில அதுல லயிக்கிற மாதிரியான மனப்பான்மை. இப்ப இவருடைய பாடல்கள் என்றால் மாணிக்கவாசகர் பாடல்கள்னு சொன்னா அந்த அனுபவ முதிர்ச்சியின் வெளிப்பாடா இருக்கும். திருநாவுக்கரசருடைய பாடல்களும் வந்து அவற்றை துன்பத்திலே உழன்று உழன்று பாடினது. இப்ப அவர் அந்த என்ன அம் குடரோடு துடக்கி முடக்கி இடண்டு அந்த சூளை நோய் வந்த போதெல்லாம் அந்த துன்பத்தை பாடுவார். அது மட்டுமில்ல கன பாடல்களே அவர் அந்த துன்பங்களை எல்லாம் பாடுவார். உலகத்து துன்பங்களை எல்லாம் வச்சு பாடுவார். ஆனா திருநாவுக்கரசருடைய பாடல்கள் வந்து உலகத்து துன்பங்களை பற்றி இல்ல. உலகத்து இன்பங்கள், அழகு, இயற்கை அழகு இதுகளை பற்றித்தான் அவற்றை பாடல்கள் கூடவா இருக்கும். கோயிலை வெற்று பாடல்களையும் கோயிலுடைய சுற்றாடலில் இருக்கக்கூடிய அழகை வர்ணிக்கிற மாரி, இயற்கை அழகை வர்ணிக்கிற மாரி இருக்கும். அப்ப இறைவனை வந்து அவர் இப்படி தந்தையின் இடத்திலே வச்சுக்கொண்டு, மற்றது இறைவனுடைய தோற்றப் பொலிவை விளக்குற மாரியும் இருக்குது. இப்ப நீங்கள் பதியை பற்றி முப்பொருள் உண்மை என்றால் நீங்கள் முதல் திருநாவுக்கரசர் பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கும். சும்மா பொதுவான சொன்னேன் என்று சொன்னார். அதுவே திருநாவுக்கரசர் சொன்னா திருநாவுக்கரசரை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப கொஞ்சம் சொல்லினார். அதுக்கு பிறகு அவர் அந்த முப்பொருள் உண்மையிலே என்னட்டு பேசுறார். முப்பொருள் உண்மை என்றால் என்னென்று ஒரு பந்தியிலே குறிக்க வேண்டி இருக்கலாம். அந்த முப்பொருள் உண்மை, பதி, பசு, பாசம் அதுக்குள்ள என்ன வருது? சரி. அப்ப ஒவ்வொன்றும் பதியை பற்றி சொன்ன பாடல்கள், பாடல் வரிகள். பசுவை பற்றி சொன்ன பாடல்கள், பாடல் வரிகள். பசு என்ற ஆன்மா. மற்றது பாசத்தை பற்றி சொன்ன பாடல்கள், பாடல் அடிகள். முழு பாடலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாடல் வரிகளை சொன்னா கூட போதும். ஒரு வரியோ 2 வரியோ சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்குது என்று நீங்கள் கட்டாயம் ஒரு கேள்விக்கு பதில் எழுதும் பொழுது இப்படி திருமுறைகளை பற்றியோ அல்லது திருவாசகத்தை பற்றியோ அல்லது திருமந்திரத்தை பற்றியோ அப்படி வரும் பொழுது பாடல் அடிகளே மேற்கோள் காட்ட வேணும். அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சும்மா வெறும் அப்படி இப்படி என்று எழுதி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. அதே போல சூத்திரங்கள் தொடர்பாக வருகின்ற பொழுது இப்ப திருக்குறள்னா திருக்குறள் வரிகளை சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப சூத்திரங்கள்ன்ற ஒரு 2 வரி. அது 2 வரியில் இருக்கக்கூடிய சூத்திரம் சொன்னா நீங்க அதை சொல்ல வேண்டியிருக்கும். சில கட்சியெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு வைங்களேன், ஒரு வரியை சொன்னா கூட பரவாயில்லை. சரி. இப்ப நான் முதலாவது பாடல்லேயே நான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு உதாரணம் காட்டலாம். பதியை பற்றின பதியுண்மை. பதியுண்மை எவ்வாறு பேசப்படுகிறது? தோடுடைய செவியன் இறைவனுடைய தோற்றப் பொலிவு. பதி உண்மையை சொல்லுறார். பதி உண்மையிலே பதியினுடைய அங்க லட்சணம் தோற்றப் பொலிவு இங்கே திருஞான சம்பந்தரால விளக்கப்படுகிறது. பதி எப்படி இருக்கிறார்? தோடுடைய செவியனா இருக்கிறார். தோட்டை அணிந்தவரா இருக்கிறார். தூவன் மதி சூடி விடையேறியோர் தூவன் மதிசூடி. அப்ப அவருடைய தோற்றம் என்ன வாகனத்துல போய் இருக்கிறார்? விடையில எருதுல ஏறி இருக்கிறார். மதிய சூடி இருக்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசி அதுலயே அவருடைய தோற்றப்பொழிவு சுடலை சாம்பல பூசி இருக்கிறார். அடுத்தது என் உள்ளம் கவர்கல்வன். இதான் அந்த அக வழிபாடு. உள்ளத்தில் உள்ளும் புறத்தும் உள்ளத்தில் இருக்கிறானா புறத்தில் இருக்கானா இல்ல உள்ளத்தின் உள்ளான் புறத்தினும் உள்ளான். இங்கே உள்ளத்தின் உள்ளே இறைவன் குடியிருப்பான். இறைவன் அடியவர்களுடைய மனத்திலே குடியிருப்பான். பதியினுடைய இயல்பு அங்கு சொல்லப்படுது. பதியினுடைய இயல்பை ஞானசம்பந்தர் எப்படி சொல்றார் என்று சொன்னால், ஒன்று இறைவனுடைய தோற்ற பொலிவை சொல்லுறார். அதே மாதிரி அடியவர்களுடைய உள்ளத்திலே குடியிருப்பவன் உள்ளம் கவர் கல்வன். ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்து. அங்கு அந்த இறைவனுடைய அற்புதங்களையும் கொஞ்சம் சொல்றாரு. என்ன ஏடுடைய மலரான் பிரம்மா வந்து அவரை பணிந்து ஏத்த அவருக்கு அருள் செய்தவர். அப்ப அவருடைய செயல்கள் இறைவனுடைய கைங்கரியங்கள் திருவிளையாடல்கள் அதையும் எடுத்து காட்டப்படுகிறது என்று நீங்க சொல்லலாம். இன்னொரு பாட்டை பார்ப்போம் நாங்கள். நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவெண்மதி சூடி ஏர் பரந்த இளவெள்வளை சோர என் உள்ளம் கவர் கல்வன். இப்ப இந்த இடத்துல வேறங்கோ இதே மாதிரிதான். நீர் பரந்த நிமிர்ந்த புன்சடை அவருடைய சடையில இருந்து கங்கை தலையில் வைத்தார். கதிர் பொறி அரவம் வைத்தார். கங்கை தடையிலே சூடி இருக்கின்றார். அப்ப கங்கையை சூடியவர் முதல் வந்தது மதியை சூடி இருக்கிறார். கங்கையை சூடி இருக்கிறார். தோற்ற பொலிவு நிலாவெண் மதி சூடி ஏர் பரந்த இன வெள்வளை சோர வளைன்றது ஆபரணம் கையிலே அணிந்திருக்கிற ஆபரணம் சோர என்றா அது கலந்து விழுகிற அளவுக்கு எப்படி
உள்ளம் கவர் கல்வன். இறைவன் வந்து நினைந்து இதுல வந்து ஒரு பெண்ணாக உருவகிச்சு எப்படி மாணிக்கவாசகர் சொன்னாரோ அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். வெள்வளை என்றால் அந்த ஆபரணத்தை அணிந்து வளை என்றால் காப்பு. பொதுவாக அந்த காப்பை அணிந்திருக்கின்ற பொழுது அது அது கலண்டு விழுகிற அளவுக்கு இறைவனை நினைத்து உருகுகின்ற பொழுது மெலிஞ்சு போயிடுவாம். அந்த அதிகமா மாணிக்கவாசருடைய பாடல்கள்லாம் அப்படி வர்றது. இப்ப இந்த இடத்துலயும் அப்படி வருது. அப்ப அந்த அணிகளை கலந்து போற அளவுக்கு மெலிந்து இறைவனை நினைத்து உருகி உருகி அன்பர்கள் வழிபடுகின்ற பொழுது உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்திற்குள்ளே கூடியிருப்பவர் என்று பேசுகின்றது. சரி, இன்னொன்று எடுத்த பார்த்தா அவருடைய இன்னொரு தோற்றப்பொழி சொல்லப்படுது. மறை கலந்த ஒலி பாடலோடு ஆடலராகி மழு ஏந்தி. அப்ப இன்னொன்று அவருடைய கையில என்னென்ன என்னென்ன ஏந்தி இருக்கிறார், மழு ஏந்தி இருக்கின்றார். அதே போல அதே பாடல்ல இன்னொன்று சொல்றார். கரை கலந்த கடியர் பொழில் நீடு உயர் சோலை கதிர் சிந்த. இந்த இடத்துல எப்படி அடியார்கள் சூழ்ந்த மற்றது சோலைகள் நிரம்பிய அந்த பிரம்மாபுரத்தை வர்ணிக்கிறார். பிரம்மாபுரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலத்தில் எப்படி இருக்குதுன்றதை வர்ணிக்கிறார். நான் சொன்ன மாதிரி அந்த இறைவனுடைய தோற்றப்பொழிவு, அது மட்டுமில்லாமல் அங்க இருக்கின்ற அந்த கோவில் இருக்கின்ற இடத்தினுடைய சுற்றாடலுடைய பொலிவு, அது என்னென்ன இருக்குது, அதை சுத்தி சுத்தி என்னென்ன இருக்குது, இறைவனுடைய செயல்கள். இன்னொன்று சொல்லி இருக்கு பாருங்க. மத்த யானை மறு கவுரி போர்த்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரம் ஏவிய பெம்மான். அப்ப பித்தர் போல இருக்கிறார். ஆனா உண்மையா பித்தரோ இல்ல. பாக்கைக்குள்ள அவருடைய செயலை பார்த்தா பித்தர் மாதிரி இருக்கேன். பார்த்தால் இவ்வளவு பூசுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு சுடலை பொடியை பூசி இருக்கிறார். அப்ப அவரை பார்க்க பித்தர் மாதிரி இருக்குது. ஆனா உண்மையா பித்தரோ இல்லை. அவர் வந்து அடியார்கள் பொருட்டு அவர் அப்படி செய்கிறார். அதுல கணக்கா தத்துவங்கள் சொல்வார்கள். ஏன் சுடலை பொடியை பூசியிருக்கிறார், ஏன் தலை மாலையை போட்டுக்கிறார், அந்த எலும்பு மாலையை போட்டுக்கிறாருன்னா அது வந்து உலகம் அழிஞ்சா பிறகு அந்த அதுல இருந்துதான் திரும்பவும் உலகத்தை தோற்றுவிக்க வேணும். இந்த பிரம்மாக்களுடைய விஷ்ணு இந்த அந்த எச்ச சொச்சங்களா இருக்கிற அந்த எலும்புகள் இருந்தால் தான் அதை வச்சு திரும்பவும் தோற்றுவிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்காக வேண்டிதான் அதை அவர் சூடியிருக்கிறாராம். அப்ப அந்த அதுவெல்லாம் சைவ சித்தாந்தத்தினுடைய ஆழமான விடயங்கள். நீங்கள் திருமுறைகளை பற்றி பேசும் பொழுது அவ்வளவுத்துக்கு ஆழமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திருமுறை என்னத்தை சொல்லுது, இறைவனை பற்றி என்ன சொல்லுது, ஆன்மாக்களை பற்றி என்ன சொல்லுது, கண்மங்களை பற்றி என்ன சொல்லுது, அதை சொன்னால் போதுமானதாக இருக்கும். மற்றது அந்த இறைவனுடைய தோற்றப்பொழிவையும் ஆலயத்தினுடைய தோற்றப்பொழிவையும் ஆலயத்தினுடைய சிறப்பையும் இறைவனுடைய திருவிளையாடலையும் எந்தெந்த வரிகள் சொல்லுதுன்னு அதை விளங்கப்படுத்தினா சரி. பாருங்க. அரிய நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர் மேய பெருநெறிய பிரமாபுரம். பொய்கை அலர் மேய, அந்த இடத்துல என்ன இருக்குது, பொய்கைகள் இருக்குது. அந்த பொய்கையிலே இந்த வண்டுகள் எல்லாம் என்ன ரீங்காரம் விட்டு கொண்டு திரிகின்றது என்று சொல்லி அந்த அழகை வர்ணிக்கிறார். அப்படி நீங்க சொல்லலாம். மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம். என்ன இறைவனை நோக்கி இந்த தாரகாவனத்து முனிவர்கள் எல்லாம் ஏவி விட்ட அந்த யானையை அவர் என்ன செய்தார், அந்த யானையை எடுத்து அதனுடைய தோலை உரித்து தனக்கு போர்வையாக போர்த்து கொண்டார் என்று. அப்ப அது இறைவனுடைய திருவிளையாடல். அந்த முனிவர்களை அடக்குறதுக்காக அவர் அப்படி செய்தார். அப்ப அது அவருடைய திருவிளையாடல், சேர்க்கரும் செயல், அது சொல்லலாம். அடுத்த கோளறு பதிகத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் பாருங்க. கோளறு பதிகத்திலையும் வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன். வேயுறு தோழி பங்கன், வே என்றால் என்ன, மூங்கில். வேய் என்று சொன்னா மூங்கில். மூங்கில போல பருத்த வளவளப்பான தோள்களை உடைய தோழி என்றால் தோள்களை உடையவள் யார், உமையம்மையார். அந்த உமையம்மையாரை பங்கன் பாகமாக கொண்டவர். இப்ப இறைவன் எப்படிப்பட்ட, இறைவியை ஒரு பக்கத்திலே இறைவிக்கு இடப்பாகத்தை கொடுத்தவர், இறைவியை இடப்பாகத்திலே ஒரு பாகமாக கொண்டவர். அப்ப அப்படிப்பட்டவர் விடம் உண்ட கண்டன். அடியார்களுடைய மேலே வைத்திருக்கின்ற அந்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் என்ன செய்தவர், விடத்தை உண்டார். விடத்தை இறைவனுடைய செயற்கரிய செயல் அங்கே சொல்லப்படுகிறது, இறைவனுடைய தோற்றம் சொல்லப்படுது. ரெண்டும் இந்த தேவார பதிகத்திலே சொல்லப்படுது.
அந்த நஞ்சை என்ன இவர்கள் போய் பார்க்கடலை கடைகின்ற பொழுது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து ஆலகால விஷம் வந்தது. அந்த விஷத்தை என்ன செய்தார்கள்? அவர் சொன்னார், போய் சுந்தரர்கிட்ட போய் எடுத்துக்கொண்டு வா அந்த விஷத்தை என்று அவர் எடுத்து வந்து கொடுக்க அதை தொண்டைக்குள்ளே போட்டாராம். உடனே விழுங்கினாராம். விழுங்க அதே பக்கத்துல இருந்த உமாதேவியர் அவருடைய தொண்டையை இறுக்கி பிடிச்சிட்டார், கீழே இறங்க விடாமல். ஏன் போனால் அவருக்கு ஏதாவது ஆகிரும் என்று பயந்துட்டார். பிடிச்ச உடனே அந்த தொண்டையிலேயே அந்த விடம் தங்கிட்டது, அந்த தொண்டை கருப்பாகி விட்டது. அந்த அப்போ ஏன் அவர் அதை விஷத்தை விழுங்கினவர் என்றால், இந்த அசுரர்களும் தேவர்களும் இறைவனை சுத்தி சுத்தி ஓடின விடம், அந்த விஷம் வந்து ஆலகால விஷம், அது துரத்துது. பாம்பு கக்கின அந்த விஷமே உயிருள்ள ஒரு பாம்பு சுரத்துற மாதிரி அது துரத்துதான். அப்போ இறைவன் செய்யற அவர்களை காப்பாற்றுறதுக்காக இறைவன் என்ன செய்கிறார்? இந்த அடியார்கள் மேல், தேவர்களும் அசுரர்களுமா இருக்கின்ற அடியார்கள் மேலே கொண்ட அந்த இரக்கத்தினாலே அவர் அதை விழுங்கினார். அப்ப இறைவனுடைய அருஞ்செயல், அவருடைய இரக்கம், அவருடைய தோற்றம், இது இந்த இந்த வரியில சொல்லப்படுது. இங்கேயும் மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால். என்னுடைய உளத்துக்குள்ளே புகுந்தார் தெளிவா சொல்றார். ஒவ்வொரு பாட்டிலையும் உள்ளம் கவர்கள்வன், இங்கே உளமே புகுந்த அதனால், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இறைவன் கூடியிருக்கின்றார் என்பதை தெளிவா சொல்றார் ஒவ்வொரு தேவாரத்திலும். அப்போ பதியினுடைய இலக்கணத்தை இங்க சொல்றார். இறைவன் அடியவர்களாயிருப்பவர்கள் மேலே அன்பாயிருப்பவர்களுடைய உள்ளத்திலே குடியிருப்பார் என்பதை அந்த முதலாவது பதிகத்திலேயும் சொல்றார், உள்ளம் கவர்கள்வன் என்று. கோளறு பதிகத்திலேயும் சொல்லுறார், உளமே புகுந்த அதனால், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்திருக்கின்றார். இங்கேயும் தோற்றப்படி சொல்றார், மாசு அறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. மாசு இல்லாத, குறை இல்லாத திங்களையும் கங்கையையும் தலையிலே சூடியிருக்கிறார். புறச்சந்திரனையும் கங்கையையும் தலையிலே சூடியிருக்கின்றார். அப்ப அங்கேயும் வந்து என்ன, இறைவனுடைய தோற்றப்பொழிவும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடமும் இது முழுவதுமே பாத்தீங்கன்னு சொன்னால் அதேதான். அந்த பாடல்கள் முழுவதுமே இறைவனுடைய தோற்றப்பொழிவு வந்து கொண்டே இருக்குது. என்போடு கொம்படாமை இவை மார்பு இலங்க இருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தேன் உளமே பூந்த. அதனால இப்ப என்போடு கொம்பு ஆமை இது எல்லாத்தையும் அவர் சூடி இருக்கிறாராம். எப்படி இந்த சோகி சிப்பி அதெல்லாம் போட்டு ஒரு ஆபரணம் மாதிரி இந்த இப்பொழுதெல்லாம் ஸ்டைலுக்கு செய்வ அணிவார்கள் தானே, சின்ன சின்ன சிப்பிகளுக்கு எல்லாம் துளை போட்டு அதை ஒரு ஆபரணமாக எல்லாம் அணிவார்கள். அதே மாதிரி சிப்பிக்குள்ள இருக்கிற முத்தை வசதி படைத்தவர்கள் அந்த முத்தை ஆபரணமாக அணிவார்கள். இங்க என்ன செய்யற இறைவன் அதே மாதிரி இந்த ஆமை அது எல்லாத்தையும் என்பு எல்லாத்தையுமே ஆபரணம் மாதிரி அணிந்திருக்கின்றார். இங்கேயும் அந்த தோற்றப்பொழிவு இவை மார்பிலே அணிந்திருக்கின்றார். அதே போல உருவளர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து, அவருடைய பவளம் போன்ற மேனிலே என்னத்தை அணிந்திருக்கிறார்? நீரை அணிந்திருக்கிறார், திருநீரை அணிந்திருக்கின்றார். அதே மாதிரி இன்னும் வேறு கன்னடங்கள்லே அந்த அவருடைய தோற்றப்பொழி சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்த என்னோட நாங்க எடுத்தோம்னு சொன்னால், தேன் மலர் பொழில்கொள் ஆலை விளை செந்நெல் துன்னி வளர் செம்போன் எங்கும் திகழ. அந்த தேன் மலர், தேன் ஒழுகின்ற மலர்களை உடைய பொழில்கள், சோலைகள் நிரம்பிய, அது மட்டும் இல்லாமல் விளைந்த செந்நெல்கள் எல்லாம் நெருங்கி இருக்கின்ற இந்த இறைவனுடைய அந்த ஊர். இது இந்த இடத்துல கோளறு பதிவம் வந்து பாடப்பட்ட இடம் பிரம்மாபுரம் தான். பிரம்மாபுரத்தை பற்றி தான் சொல்லக்கூடாது, பிரம்மாபுரத்துன்னு தான் வருது தானே. அப்ப அங்கேயும் எப்படி பொழில்கள் சோலைகள் நிரம்பி இருக்குது, அந்த சோலைகளிலே மலர்கள் தேன் சொரிகின்ற மலர்கள் நிறைந்திருக்குது. அதே போல நெல் நெருங்கி வளர்ந்திருக்கின்ற நெல், அப்ப விளைச்சல் நிரம்பியதா இருக்குது, அப்ப வளம் உள்ளதாக இருக்குது என்றும் பாடியிருக்கின்றார். சரி, இன்னொரு தொகுதியை நாங்கள் பார்ப்போம். திருக்கேசுரத்திலே பாடின பாடலை நாங்கள் பார்ப்போம். திருக்கேசுரத்துல பாருங்கோ, அங்க இருந்தோன்னு திருக்கேசுரத்தை பார்த்து பாடி இருக்கிறார். எப்படி என்று சொன்னா பாருங்கோ, பண்டு நால்வருக்கு அறமுரைத்து அருளி பல் உலகினில் உயிர் வாழ்க்கை கண்டநாதனர் கடல் இடம் கைதொழ காதலி துறை கோயில் வண்டு பண் செய்யும் மாமலல் பொழில் மஞ்சை நடமிடு மாதோட்டம் தொண்டர் நாடோறும் துதி செய்ய அருள் செய் கேதீச்சரம் அதுதானே. நல்ல ஒரு அழகான பாடல் பாருங்கோ.
பண்டு நால்வர் பண்டை காலத்திலே நால்வர் இந்த சனகரசன் ஆதர சந்திரசன் குமாரன் என்று சொல்லப்படுற அந்த முனிவர்கள் அவர்களுக்கு எல்லாம் இந்த தென்முக கடவுளாக இருந்து கொண்டு அவர் அருள் செய்தவர் எல்லாம் அருளி அறம் உரைத்து அந்த கல்லால மரங்களுக்கு இருந்து அவர்களுக்கு அறம் உரைத்தவர். அப்படி உரைத்து பல் உலகினில் உயிர் வாழ்க்கை கண்ட நாதனர். அப்ப உலகுக்கெல்லாம் அறம் உரைத்து உயிர்கள் நல்லபடியா வாழ வேண்டும் என்று சொல்லி அறத்தை போதித்தவர். அவர் எங்க இருக்கிறார்? கடலிடம் கைதோல காதலித்துறை கோயில். இந்த கடலே சுத்தி வளைச்சிருக்குது. எங்கே? திருக்கேதீஸ்வரத்திலேயாம் கடல் இருக்குது. முந்தி திருக்கேதீஸ்வரத்திலே எப்படி இருந்திருக்குன்னு மாதோட்டம் என்று சொல்லப்படுற அந்த பகுதியிலே அந்த ஆறு வந்து சுத்தவரை அப்படியே இருந்திருக்குது. பிறகு அதெல்லாம் ஒடுங்கி இப்ப ஆறு இல்லை, அது பிறகு குளமாகத்தான் இருக்குது. என்ன பாலாவி வந்து முந்தி ஆறா இருந்தது, அது சுருங்கி இப்பொழுது அது வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி ஆயிட்டது. அப்போ அந்த கடற்கரை, அதாவது திருக்கேஷத்தின் இந்த கரையில கடல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலாவி ஆறு இருக்குது. அப்ப சுற்றி வர அந்த நீர்நிலைகள் எல்லாம் இருக்குது, ஆறு இருக்கு, கடல் இருக்குது. அப்படிப்பட்ட சுற்றி வளைத்து இருந்து கடல் இடம் கைதோல காதலித்துறை கோயில் வண்டு பண் செய்யும். வண்டுகள் எல்லாம் ரீங்கரமிடுது. என்ன இந்த சோலைகளிலே தேனை குடித்து வண்டு பண் செய்யும். மாமலர் பொழில், எப்படிப்பட்ட பொழில்? பெரிய மலர்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்ற பொழில்கள் சூழ்ந்த மஞ்சை நடமிடும் மாதோட்டம். மயில்கள் எல்லாம் நடமிடுது. அப்ப மாதோட்டத்தை பற்றி எப்படி வர்ணிச்சிருக்கிறார்? அந்த இயற்கை அழகை வர்ணிச்சிருக்கிறார். கோவிலுடைய இயற்கை அழகை வர்ணிச்சிருக்கிறார். வர்ணிச்சிட்டு கடைசியா என்ன சொல்றார்? தொண்டர் நாடோறும் துதி செய்ய அருள் செய் கேதீச்சரம். அப்ப அடியவர்கள் வந்து நாள்தோறும் வந்து வணங்க 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 அவர்களுக்கு அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட கேதீஸ்வரநாதர். அப்ப அவர் ஒரு நாளும் திருக்கேசத்துக்கு வரவில்லை. அங்க இருந்து கொண்டு, இந்தியாவில் இருந்து கொண்டு அந்த தென்பகுதியிலே இருந்து இலங்கையை நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு திருக்கேஸ்வரம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த திருக்கேஸ்வரத்தில் இருக்கிற மாதோட்டம் என்ற அந்த பகுதியில இருக்கின்ற மாந்தை மாதோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மன்னர்ல இருக்கின்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற திருக்கேஸ்வரநாதரை நினைத்து கொண்டு பார்த்து கொண்டு அவர் பாடினது. இலங்கையிலே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 2, ஒன்று திருக்கேஸ்வரம், மற்றது திருக்கோணேஸ்வரம். அப்போ இதுக்கு இதை அவர்கள் நேர வராமலே பாடியிருக்கிறார். அந்த நேரமே அந்த காலத்திலேயே இந்த 2 கோயில்களும் அவ்வளவு சிறப்பு பெற்றும் இந்தியாவில் இருக்கின்ற திருஞான சம்பந்தருக்கோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கோ அவர்களுடைய எண்ணத்துக்கு எற்ற அளவுக்கு கீர்த்தி மிக்கதாக இருந்திருக்குது இந்த ஈஸ்வரங்கள், இலங்கையில் இருந்த ஈஸ்வரங்கள். அது மட்டுமில்ல அருணகிரிநாதர் கதிராமத்தை பற்றி எல்லாம் பாடியிருக்கிறார் தானே. அப்போ இலங்கையில் இருந்த கோயில்களுடைய புகழ் இந்தியா வரையும் பரவி இருப்பது என்பதற்கும் இதுவும் ஒரு சான்றாக இருக்குது. அப்ப நான் இப்ப சொல்லிக்கொண்டு போறது ஒன்று நீங்கள் இயற்கை அழகை பற்றியும், மற்றது பதியை பற்றி, பதியினுடைய தோற்றப்பொழிவையும் இங்க சொல்லிக்கொண்டு போறார் தானே. சரியா? இன்னொரு பாடல் அதுலயே இருக்கு பாருங்க. பெண்ணோர் பாகத்தன் பிறை தவள் சடையினன் அரைகளல் சிலம்பு ஆர்க்க சுண்ண மாதரி தாடுவர் பாடுவர் அகந்தோறும் இடு பிச்சைக்கு என்று போகுது அப்படியே. அப்ப பெண்ணையோர் பாகத்திலே கொண்டவன் இறைவன், இறைவனுடைய தோற்றப்பொழிவே சொல்லப்படுது. பிறை தவள் சடையினன், இதே மாதிரி பிறையை சடையிலே அணிந்திருக்கின்றவர். அப்ப இங்கேயும் அந்த அவருடைய தோற்றப்பொழிவுதான் கூட சொல்லப்பட்டு கொண்டு போகிறது. அது இன்னொரு பாடல பாருங்கோ. எல்லையில் புகழ் எந்தை கேதீச்சரம் இராப்பகல் நினைந்தேத்தி அல்லல் ஆசறுத்து அரணடி இணைதோடும் அன்பராம் அடியாறு என்று வருது. அப்ப அவர்களுடைய அல்லலை பாசங்களை அறுப்பவர் இறைவன். நினைந்து நினைந்து வழிபடுகின்ற அடியவர்களுடைய அல்லல்களை, துன்பத்தை, பாசத்தை அறுப்பவர் இறைவன் என்ற விடயம் இங்கே வருது. அதே மாதோட்ட பாடல்ல இன்னொன்று போட்டிருக்குது பாருங்கோ. தன்னன் அண்ணு கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே. நாங்கள் முப்பொருள் உண்மை பற்றி தானே பார்க்கிறோம்.
அப்போ பதியின் இயல்பு கிடைக்கல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே பகுதியில இந்த திருக்கேசுர பாடல்லையே இருக்குது. திருக்கேசுர அண்ணலை நீங்கள் வழிபட்டால் அவர்களுக்கு அருவினை அடையாவே. இந்த வினைகள் வினை லேசிலே விட்டு போகாது. அப்படிப்பட்ட அரிய வினைகளை விட்டுட்டு போக மாட்டேன்னு நிக்கிற அந்த வினைகளை அடைய விடாமல் காக்கும். இது ஒரு நல்வினை என்ன தீர்வினை தீவினைன்னு சொன்னேன்னா அந்த வினைகளை அடையாமல் காப்பர் யார்? திருக்கேஸ்வரத்தான். அப்போ பதி இந்த வினைகளை பதியை சேர்ந்தால் இந்த வினைகள் சேராது என்ற உண்மை இங்கே பேசப்படுகிறது. அப்ப பதி உண்மை பேசப்படுகிறது, பதியினுடைய இயல்பு பேசப்படுகிறது. பதியை நாங்கள் சேர்ந்து இருந்தால் இந்த பாசமாகிய பாசங்களில் ஒன்றாகிய இந்த இரு வினையும் நல்வினை தீவினை என்று சொல்லப்படுற 2 வினைகளும் எங்களை சேராது என்ற என்ற அந்த இருவினை என்ற பாசம் தொடர்பான விடயமும் இங்கே பேசப்படுகிறது இதிலே. அதே போல அந்த முதலாவதிலேயும் விருது குன்ற மேருவில் நான் அரவ அனல் எரி அம்பா பொருது மூவையில் செற்றவன் பற்றி நின்று உரைப்பது என்னாலும் கருதுகின்ற ஊர் கனை கடற் கடி கமல் பொழில் அணி மாதோட்டம். மாதோட்டத்தை பற்றி எப்படி கருது நின்ற கனை கடற் கடி கமல். கடல் சத்தம் போடுது. கனை கடலண்டா சத்தம் போடுகின்ற ஆர்ப்பரிக்கின்ற கடல். அப்ப பெரிய கடல். அந்த பெரிய கடலை சுத்தி இருக்கிற பொழில் அணி மாதோட்டம். மாதோட்டம் எப்படி இருக்குது? பொழில்கள் சூழ்ந்திருக்குது, கடல் சூழ்ந்திருக்குது, பொழில்கள் அதாவது சோலைகள் சூழ்ந்திருக்குது. அப்படிப்பட்ட மாதோட்டத்திலே இருக்கின்ற கருத நின்ற கேதீச்சரம் கைதோள, அந்த இறைவனை கைதோள கடுவினை அடையாவே. இந்த வினைகள் எங்களை சேராது. வினை கொள்கை இதுல வருது. பாசத்துல இருக்கின்ற வினைக்கோள்கள் ஆணவம் கண்மம் மாயையில இந்த கண்மம் என்று சொல்லப்படுகின்ற நல்வினை தீவினை என்று சொல்லப்படுகிற அந்த கண்மம் எங்களை அடையாது, அருவினை அடையாது, கடுவினை அடையாது அப்படி சொல்றேன். அதே போல அடுத்த வரியிலையும் கெடும் இடர் வினைதானே, இந்த வினைகள் கெட்டு போகும். அதே போல முடி சாய்த்து அடி பேணவல்லார் தம்மேல் மொய்த்தலும் வினை போமே, அதுலதான் சொல்றேன். இவர்களை மொய்த்து வரக்கூடிய வினைகள் அழிந்து போயிடும். யாரை? அடியவர்களை. யாரை வணங்கினால்? திருக்கேசத்தில் இருக்கின்ற பதியாகிய இறைவனை வணங்கினால் அருவினை அடையாவே. சரியா? இப்ப நாங்கள் அந்த பாடல்களே இதுக்கு இந்த முப்பொருள் உண்மையை கூறுகின்ற வரிகளைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு போறோம். சரிதானே? இங்க திருக்கோணேஸ்வரத்தை பற்றி பாடைகளையும் அதே மாதிரி பாருங்களேன். தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள். இந்த அடியார்கள் எப்படி இறைவனுடைய அடியை போற்றி பணிபழுகின்ற பொழுது அவருடைய பாடல்களை, அவருடைய தோற்றத்தை, அவருடைய புகழை எல்லாம் இசைக்கின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது வாயினும் மனத்தும் மருவினின்று அகலா மாண்பினர் காண்பல வேடர். இந்த இடத்துல பதியினுடைய இயல்புகளை சொல்ற விஷயத்தை கவனியுங்கோ. வாயினும் மனத்தும் மருவினின்று அகலா மாண்பினர். அவர்களுடைய வாயிலும் இறைவன் நீங்கவில்லை, மனத்திலும் நீங்கவில்லை. வாயினும் மனத்தும் மருவினின்று அகலா, அதிலே நின்று அதை விட்டு நீங்கவில்லை. அப்படிப்பட்ட மாண்பினர், அப்படிப்பட்ட சிறப்பை உடையவர். இப்ப இறைவன் அடியவர்களுடைய வாயின் அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய இறைவனுடைய புகழை பாடுகிறார்கள், அதிலிருந்து நீங்கவில்லை. அதே மாதிரி அவர்களுடைய மனத்திலும் நீங்காமல் நிறைந்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர் கான் பல வேடர், பல பல வேடங்களை, பல பல வேடனாகும் பரனாகி பரநாரி பரன் பசுவேறுமங்கள் பரமன் எல்லாம் வருதில்ல. அப்ப இறைவன் பல பல வேடங்களை தாங்கி இருக்கின்றார். கங்கையை சூடினது, அதை விட இந்த என்ன பிச்சாடனர் வடிவமாயிருக்கின்றார். என்ன நடராஜர் வடிவத்தில் இருக்கின்றார். தென்முக கடவுள், அதாவது இந்த 4 முனிவர்களுக்கும் உபதேசித்த தென்முக கடவுளாக இருக்கிறார். அப்படி பல பல வேடத்தினராக இருக்கின்றார். அவர் என்ன செய்கிறார்? நோயினும் பிணியும் தொழிலற்பால் நீக்கி நுழை தரு நூலினர் ஞானம். நோயையும் பிணியையும், பிணி என்றது என்க நோயையும் சொல்லலாம். மிக நோயும் பிணியும் என்று சொல்லிக்க, பிணி என்றது இந்த கண்மங்கள் பாசங்கள், அதைத்தான் பிணி என்று சொல்லப்படுது. அப்போ இறைவனை வழிபடுகின்ற பதியாகிய இறைவனை வழிபடுகின்ற இந்த அடியவர்களுக்கு
பல பல வேடத்தை இறைவன் தாங்கி காட்சி அளிக்கின்றார். பல பல வேடத்திலே இருந்து அருள் செய்கின்றார். அதே நேரம் அவர்களுடைய நோயினை நீக்கி பிணியையும் நீக்கின்றார். இந்த பாசங்கள் என்று சொல்லப்படுகின்ற 3 ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த பாசங்களையும் நீக்குகிறார். வினைகளை நீக்கின்றார். இப்போ நோயும் பிணியும் தொழிலர் பால் நீக்கி, தொழிலர் என்றது இங்கு அடியவர்களைத்தான் சொல்லப்படுது. இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அடியவர்கள். நுழை தரு நூலினர் ஞானம். இந்த நூல்கள் என்று சொல்லப்படுகிற இப்ப எல்லா நூல்களும் திருமுறை என்றன என்ன நூல்களிலே இருக்கக்கூடிய அந்த உள் உள் நுண்மான் நுழை புலம் என்று சொல்வார்கள். அந்த நூலினுடைய கருத்துக்கள், அந்த கருத்துக்குள்ளே நீங்கி நிறைந்து இருப்பவர், நீங்காது நிறைந்திருப்பவர் யார் என்று சொன்னால் இறைவன். அப்ப பதியாகிய அந்த இறைவன் என்ன செய்கிறார்? நூல்களின் உள்பொருளாக இருக்கின்றார், ஞான பொருளாக இருக்கின்றார், காரண பொருளாக இருக்கிறார், அப்படி சொல்லலாம். அப்ப இங்கேயும் இந்த திருக்கோணேஸ்வர பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன இந்த கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமன் தாரே. அப்ப திருக்கோணமலையிலையும் அவரை இங்கேருந்து பார்த்து கோணமாமலை எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படித்தான் இருக்குது. கோயிலை சுத்தி சுனை என்ற நீர்நிலையும் மற்றது கடலும் திருக்கோணேஸ்வரத்தை சுத்தி இருக்குது. அதே போல குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணம் மாமலை அமர்ந்தாரே. அப்ப குறுந்து மரங்களும் முல்லை கொடிகளும் எல்லாம் படர்ந்திருக்கின்ற பொழில்கள் சூழ்ந்திருக்குது, கடல் சூழ்ந்திருக்குது, சுனை சூழ்ந்திருக்குது, பொழில்கள் சூழ்ந்திருக்குது என்று அங்கிருந்து பார்த்து அவர் படித்திருக்கிறார். அப்ப அந்த திருக்கோணேஸ்வரத்தினுடைய தோற்றப்பொழிவு, இறைவனுடைய செயல்திறன், அவருடைய அவர் மக்கள் அந்த அடியவர்கள் மேல் கொண்ட கருணையினாலே அவர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய வினைகளை நீக்கிறார், பிணியை நீக்கிறார், நோயை நீக்கிறார். அந்த அவருடைய செயலை இங்கு பேசப்படுது. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே சிதம்பரத்திலே பாடிய இந்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, கெரியோம்பி கரியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம். அங்கே இருக்கின்ற இறைவனை முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே, முற்றாத வெண்மையான திங்களை சூடியவர் என்றா என்ன? இளமையான, அதாவது புரைச்சந்திரனை அத புரைச்சந்திரன் நேரடியா சொல்லாமல் எப்படி சொல்றார்? முற்றா வெண் திங்கள், முற்றாத இளைய திங்கள் என்றா என்ன? வளர்ந்து கொண்டிருக்கிற புரைச்சந்திரன். எப்படி அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறாரோ, 3 வயது குழந்தையா இருந்து அவர் பாட தொடங்கினார், அவர் எப்படி இளைய பிள்ளையா இருக்கிறார், அது மாதிரி அந்த இளமையான சின்ன விடயங்களே அவர் உதாரணமா சொல்ற மாதிரி. அப்ப புரைச்சந்திரன் நேர சொல்லாமல் முற்றாத வெண்மையான திங்களை சூடி இருக்கின்றார் என்று அழகா சொல்றார். அந்த அவரை விவரிக்கிற தன்மையை நீங்கள் அதுல சொல்லலாம். அடுத்தது அப்படிப்பட்ட இறைவனை வணங்குகின்ற அடியவர்களுக்கு பற்றா நின்றாரை பெற்றா பாவமே, பாவங்கள் பற்றாது. பற்றா நின்றாரே என்றா பற்றி நின்றாரே, பற்றாண்டா பற்றாம நிற்கிறவே இல்லை, பற்றா நின்றாரே என்றா பற்றி நின்ற. சில இடங்களே இப்படி எதிர்கருத்தாக வரும். பற்றா நின்றார் என்ற இறைவனை பற்றி நின்றவர்களை பற்றா பாவமே, இங்கே பாவங்கள் பற்றாது. அப்ப இறைவனை கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வேறாமே செற்றார். யாரது? இந்த அந்தணர்கள் என்ன செய்யறோமோ அங்கே எரியோம்புகிறார்கள், வேள்வி செய்கிறார்கள், யாகம் செய்கிறார்கள். அங்கே எரியோம்பி வேள்வி செய்கின்ற பொழுது அங்கே கலியை வேறாமை, துன்பங்கள் வராமல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லையிலே இருக்கின்ற இறைவனுடைய பாதங்களை பற்றினால் பற்றா பாவமே, பாவங்கள் அழிந்துவிடும். அப்ப இங்கே அந்த பாசம் அழிகின்ற தன்மை, நாங்கள் முப்பொருள் உண்மையை தானே பேசுகின்றோம். இப்ப பாசங்கள் அழிகின்ற தன்மை இங்கே பேசப்படுகிறது. இதை இன்னொன்று பாருங்கோ. இப்ப பாத்தீங்கன்னால் பிறப்பில் பெருமானை பின் தாழ் சடையானை மரப்பிலர் கண்டீர் மையல் தீர்வாரே. பிறப்பில் பெருமானை, இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன். பிறப்பில் பெருமானை பின் தாழ் சடையானை, தாழ்ந்த சடையக்கூடியவனே, மரப்பிலர் அவர் மறக்காமல் நிற்கின்ற அடியார்கள் கண்டீர் மையல் தீர்வார்வே. மையல் என்றது ஆசை, பற்று, பற்றுக்களை பற்றுக்கள் இல்லாமல் போவார்கள். இந்த பற்றுக்கள் இல்லாமல் போனால் அந்த பாசங்கள் இல்லாமல் போய்விடும். அப்ப இங்கேயும் அந்த நீங்கள் இந்த வரியை எடுத்து காட்டும் பொழுது மையல் தீர்வார், அவர்களுடைய ஆசைகள் தீரும். ஆசைகள் இல்லை என்றால் துன்பம் இல்லை,
ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று புத்தர் சொன்னார். அதே மாதிரி இப்ப ஆசைகள் இல்லாமல் போவதென்றால், பொருள்கள் மீது பற்று இல்லை என்று சொன்னால், உலகத்தின் மீது பற்று இல்லை என்று சொன்னால், இந்த வினைகள் இல்லாமல் போகும். பற்றால்தான் வினைகள் செய்யப்படும். இப்ப வினைகள் இல்லாமல் போகும். இப்ப வினைகள் அழிந்து போயிட்டுன்னு சொன்னால் இறைவரை முத்தி முத்தி இறைவரை சேரலாம், முத்தி அடையலாம். அப்ப இறைவனுடைய தோற்றப்பொழிவும் சொல்லி அதே நேரம் அடியவர்கள் வழிபடுற அடியவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்களுடைய வினை தொகுதி இல்லாமல் போகும். இங்க திருநீற்றின் மகிமையை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கோ. முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு. அதே மாதிரி சித்தி தருவது நீரு, திருவாலவாயான் திருநீரே. அப்ப முத்தி தருவது, இப்ப நாங்கள் முப்பொருள் உண்மையை பற்றி பேசும்பொழுது முத்தியை பற்றியும் பேச வேண்டும். வினையிலிருந்து விடுபட்டு இந்த பாசங்களிலிருந்து விடுபடுகின்ற பொழுது ஆன்மாக்கு கிடைக்கின்ற பேரு முத்தி. அப்ப முத்தி எப்படி கிடைக்குது? இந்த திருநீரை பூசுவதனாலேயே கிடைக்குது. திருநீர் என்ன செய்யும்? திருநீரை பூசும் பொழுது இந்த என்ன, இந்த உலகம் உண்மையில்லை, இந்த உடல் உண்மையில்லை, நீராகி போய்விடும். நாங்கள் எங்களுடைய உடல் நாங்கள் போற்றி போற்றி பாதுகாக்கின்ற இந்த உடல் விரைவிலே நீராகி போய்விடும், ஒன்றுமில்லாம போய்விடும். அதுக்கு முதல் இறைவனை நாங்கள் நினைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வர வேண்டும் என்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் அந்த திருநீரை காலையில பூச வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்போ அந்த அப்படி திருநீரை பூசி 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 வருகின்ற பொழுது அந்த பற்றுக்கள் விடுபட்டால் என்ன நடக்கும்? மல நீக்கம் ஏற்படும். மல நீக்கம் வரும் பொழுது சத்தினிவாதம் கிடைக்கும். இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிவாதம் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள் சாத்திர நூல்களிலே. அப்போ அந்த இருவினை ஒப்பு இருவினையை விடுபடும் பொழுது பிறகு மலபரிபாகம், மலங்கள் விடுபட்டு போகும், அழிந்து போகும். அப்படி மலங்களிருந்து விடுபடும் பொழுது சத்தினி பாதம், இறைவனினுடைய பாதத்திலே இந்த ஆன்மா படுகின்ற முத்தி கிடைக்கும். அப்போ முத்தி எப்படி கிடைக்குது? முத்தி தருவது நீரு. அப்போ இந்த ஞானசம்பந்தர் பாடலிலே முத்தியை பற்றி பேசப்படுகின்றது. அதே மாதிரி ஆசை கெடுப்பது நீரு அப்படின்னு சொல்றார். நீரை பற்றி சொல்லும் பொழுது நாங்கள் இந்த முப்பொருள் உண்மையை பற்றி பேசுகிறபடினால முப்பொருள் உண்மையை பற்றி பேசுகின்ற அந்த வரிகளை பார்த்து கொண்டு போனோம் சொன்னா சரி. பாருங்க, ஏல விட மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு. மாலும் அயனும், திருமாலும் விஷ்ணுவும் ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க முடியாத, கண்டறிய முடியாத, என்ன கண்டுபிடிக்கிறோம்னு வெளிக்கிட்டு அடிமுடி தேடின வரலாறு உங்களுக்கு தெரியும். என்ன கண்டுபிடிக்க முடியாமல் போனவர்கள் அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீர். அப்படிப்பட்டவன் ஆகிய சிவன் அவருடைய உடம்பிலே பூசி இருக்கின்ற சிறப்புக்குரியது இந்த நீர். இந்த நீரை பூசுகின்றவர்கள் ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. உடம்பு இடர் தீர்க்கும். இடர் இடர் என்ன எங்களுக்கு துன்பத்தை தருகிறது? இந்த பிறவி துயர். இந்த பிறவி துயர் என்கின்ற அந்த இடரை நீக்கும். அப்போ அந்த பிறவி துன்பத்தை நீக்கும் என்ற கருத்தை இங்கே இந்த பாடல்களிலே காணக்கூடியதாக இருக்கு என்று நீங்க சொல்லலாம். அதுல கடைசி பாடலை பாத்தீங்கன்னா, ஆற்றல் அடன் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் அவர் பாடின பாடல். தேற்றி தெள்ளல் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர. இந்த உடலை பற்றின தீப்பிணிகள், உடலை பற்றிய தீப்பிணிகள், அதாவது அது நோய் என்றும் எடுக்கலாம். உடலை பிடித்த இந்த புறவித்துயர், இந்த புறவித்துயர் தீரும். இப்ப இந்த பாடல்கள் இந்த திருநீற்று பதிகத்திலையும் அவர் எப்படி சொல்றார்? முத்தியை பற்றி பேசுறார், இறைவனுடைய தோற்றத்தை சொல்லுறார், அது மாதிரி ஆசை கெடுப்பது நீர் என்று சொல்றார், அதே மாதிரி புறவி துயரை கெடுப்பது நீர் என்று சொல்லுகிறார். ஏல உடம்பிடத்திற்கும் உடம்பின் இடர், உடம்பு பிறந்து பிறந்து இழைக்கின்ற அந்த புறவி துயர் நீக்கும் என்று சொல்லுகிறார். தீப்பிணி ஆயின, இந்த தீவினைகள் நன்மை தீமை என்று சொல்லப்படுகின்ற இந்த வினைகள் எல்லாம் தீரும் என்றும் பேசுகின்றார். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பலனம் இடத்துல பாடின ஒரு பாடல். வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரி தோலர். அவ்வளவும் பதியினுடைய தோற்றப்பொலிவு. வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு,
அவர் என்ன முப்புரி நூலை அணிந்திருக்கின்றார், வெள்ளை எருதிலே ஏறியிருக்கின்றார், வெள்ளை எருதை வாகனமாக கொண்டிருக்கின்றார், பூதம் சூழ பூதகணங்கள் சூழ இருக்கின்றார், புலியின் உரிதோலர், புலியை உரித்து அதனுடைய தோலைத்தான் அவர் அணிந்திருக்கின்றார். அது அவருடைய தோற்றப்பொலிவு. இங்கே அடுத்தது நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயனவும் என்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பர் பலர நகராரே. அப்படி பாதம் தொழுகின்ற அடியவர்களுடைய பாவம் தீர்ப்பர். அப்ப இங்கே வினைகளை தீர்ப்பர். பாவம் என்றது இங்க தீவினையை குறிக்கிறது. அப்ப வினைகளை நீக்குவர். அப்ப பதி என்ன செய்கின்றார்? இங்க பதியை பற்றியும் பேசப்படுகிறது, வினையை பற்றியும் பேசப்படுகிறது. அந்த வினைகள் பதியாலே தீர்க்கப்படும். பதியை நண்ணுகின்ற பொழுது நாங்கள் பார்த்தோம் தானே, அந்த என்ன பொதுவா எப்படி இந்த நால்வர்களுக்கும் சனகரசநாதன சனகாதி முனிவர்கள் இருக்கிறார் தானே, அவர்களுக்கு அவர் எப்படி சின்முத்திரையின் மூலமாக என்ன சொன்னார்? பாசங்களோடு 4 இந்த விரல் எங்களுடைய கையை பார்த்தோம்னு சொன்னால் பதி தனித்திருக்கும் பெருவிரல், மற்ற பசு வந்து சுட்டு விரல், அதாவது ஆன்மா சுட்டு விரல், அது இயல்பாகவே இந்த பாசங்களாகிய மற்ற 3 விரல்களோடும் சேர்ந்து நிக்குது. அந்த சுட்டு விரல் வந்து பதியாகிய இந்த பெருவிரலோடு சேரும் பொழுது அப்படியே விடுபற்றும். எது? பாசங்களிலிருந்து விடுபற்றும். அதுதான் முத்தி என்று சொன்னேன். இப்போ முத்தி என்று சொல்லப்படுகிறது அது சைவ சித்தாந்தம் பேசுகிறது. அப்ப இங்கே சுட்டு விரலாகிய இந்த பசு சுட்டு விரலை பெருவிரலை தொடுகிறதே பாசங்களிலிருந்து நீங்கி பசுவானது பதியை அடைவதைத்தான் அது குறித்து காட்டுகிறது. இங்கேயும் அந்த பாவங்களை தீர்ப்பர், பாவங்களிலிருந்து விடுபட்டால் முத்தி கிடைக்கும். அந்த விடயத்தை இங்கு பேச. அப்ப நீங்க எடுத்து அதையும் இதையும் ஒப்பிட்டு காட்டலாம். ஆனா உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் சைவ சித்தாந்த கருத்துக்களை கணக்காக விளங்கப்படுத்தது கூடாது. இங்கே நீங்கள் சைவ சித்தாந்த கருத்து இவருடைய பாடல்களிலே எந்தெந்த வரிகளிலே காட்டப்படுகிறது என்பதை காட்டுவதுதான் இந்த இப்படியான கேள்விகளுக்கு விடையாக இருக்கும். சரிதானே? அப்போ பாதம் தொழுவர் பாவம் தீர்ப்பர். இறைவனுடைய பாதத்தை, இறைவனை அடைந்தால், பதியை சேர்ந்தால் இந்த பாவங்களிலிருந்து, இந்த பாசங்களிலிருந்து, வினைகளிலிருந்து விடுபடும் என்ற விடயம் இங்கே பேசப்படுகிறது. பாதம் தொழுவர் பாவம் தீர்ப்பர் என்ற இடத்திலே. ஆனந்தி அம்மா ஓமோ சத்தத்தை இந்த நமச்சிவாய பதியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இங்க பாருங்க, நெக்குவர் மிக பெருகி நினைந்து அக்கு மாலையோடு அங்கையில் எண்ணுவர் தக்க வானவராய் தகுவிப்பதும் நக்க வாம நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாய பதிகத்திலே நெக்கு நெக்கி உருகி இறைவனை நிறைந்து வணங்குபவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? தக்க வானவராய் தகுவிப்பதும் வானவர் ஆக்குவர். அவர்களுக்கு வானவர் நிலையை, அதாவது ஒரு முத்தி நிலையை வழங்குவர். யார்? பதியாகிய இறைவன். இறைவனை நினைத்து வழிபடுகின்ற அடியவர்களுக்கு இந்த வினை நீக்கத்தை கொடுத்து, பாச நீக்கத்தை கொடுத்து, முத்தியை கொடுப்பார். நமச்சிவாயத்தை திருவைந்தெழுத்தை பேச 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 இறைவன் பாச நீக்கத்தை கொடுத்து, பாசங்களை கெடுத்து முத்தியை கொடுப்பார் என்ற விடயம் இங்கே பேசப்படுகிறது. புல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும், நல்ல குணம் இல்லாதவராயிருந்தாலும் இயம்புவர் ஆயிடில், இறைவனுடைய பெயரை சொன்னால் எல்லா தீங்கையும் நீக்குவர் என்பரால், எல்லா விதமான தீங்கையும் நீக்குவர். அது 3 வகையான பாசங்கள் இருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் ஆணவம் கன்மம் மாயன்னு சொல்லப்படுகின்ற எல்லா தீங்கையுமே நீக்கி எல்லா தீங்கையும் நீக்குவர் என்பரால் நல்ல நாமம் நமச்சிவாயவே. அப்போ எல்லா தீங்கும், இந்த பாச நீக்கத்துக்கு வழி என்ன? இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்வது. நமச்சிவாய என்பது இறைவனுடைய மந்திரம். இறைவனுடைய மந்திரத்தை, பதியினுடைய அந்த மந்திரத்தை சொன்னால் பாச நீக்கம் ஏற்படும், மல நீக்கம் ஏற்படும் என்பதை இந்த நமச்சிவாய திருப்பதியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
நான் உங்களை பாட்டுகளை பார்த்து தான் சொல்லிக்கொண்டே போறேன். நீங்கள் அந்த முதல் வரிகளை குறிச்சு வச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அதில இந்தெந்த பாடல்கள்ல இந்த முப்பொருள் உண்மையை பற்றி பேசுகின்ற பாடல் வரிகள் என்று பார்த்து வச்சு நீங்கள் அதனை அதை குறிச்சு கொண்டு ஒரு வரியோ 2 வரியோ அதை மென்ஷன் பண்ற அந்த அந்த குறித்து காட்டுகின்ற அந்த வரிகளை சொன்னீங்கன்றாலும் போதுமானதாக இருக்கும். முழுவதையும் எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கற்றாங்கெரியோம்பி கலியை வேறாமே செற்றார் வாழ்த்திங்களை சிற்றம் பலமேய. அது நினைக்கிறேன் சொன்னான் நினைக்கிறேன். பற்றான் என்றாரை பற்றா பாவமே. இறைவனை பற்றி நிற்பவர்களை பாவங்கள் பற்றி நிற்காது. நான் உண்மையில ஏற்கனவே இதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்காதனால தான் அடிக்கோட்டுட்டோ அல்லது இதன் வைக்கல புத்தகத்தை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு சொல்லி கொண்டு போறேன். வீடு இன்னொரு பாடல் பாருங்க. வீடு பிறப்பு எளிதாம் அதனை வினவுதிரில். இறைவனுடைய அந்த வீடு பிறப்பு, வீடு என்றால் வீடு பேர் ஆகிய முத்தி, பிறப்பும் அதாவது பிறப்பும் இறப்பும். வீடு என்றால் வீடு பேராகிய முத்தி, பிறப்பும் வீடும் பிறப்பும் எளிதாம் அதனை வினவுதிரில். அந்த பிறப்பு இறப்பு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை பற்றி கேட்டால் வெய்ய காடிடமாக நின்று கனலேந்தி கைவீசி ஆடும் அவர் சடையான் அவன் மேய ஊரைச் சென்று பாடுதல் கைதொழுதல் பணிதல் கர்மமே. நீங்கள் போய் இறைவனை பாடி கைதொழுது வணங்கி கொண்டு வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த பிறப்பு இறப்புன்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதெல்லாம் சின்ன விஷயம். வீடு பிறப்பு எளிதாம். இந்த முத்தி என்றதும் எளிது. உங்களுக்கு பிறப்பு ஐயோ பிறவி துயர் என்று நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் தானே, இந்த முத்தியிலே 4 வகையான முத்தி இருக்குது. திருஞான சம்பந்தர் பெற்ற முத்தி முதலாவது முத்தி. அப்படியான முத்தியில இருக்கிறவர்கள் திரும்பவும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முதலாவது படிநிலை முத்தி. அப்படி திரும்பவும் நீங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாம் முத்தி நிலையில இருந்தவர். பிறகு அவர் பரமுத்தி அடையாத அவர் இங்க திரும்பவும் பிறந்தவர் என்று நீங்கள் சுந்தரருடைய வரலாற்றை பார்த்திருப்பீங்கள். அப்போ அந்த கடைசி மாணிக்கவாசர் அடைந்த இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற அந்த முத்தியை தவிர மற்ற எல்லா முத்திலையும் இருக்கின்ற சாலோக சாரூப சாமீப முத்தி எல்லாமே மீளவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அதே ஆனவனால அவர் சொல்றார், நீங்க வீடு பெற்றாலும் திருப்பி பிறந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இறைவனை வழிபட்டால் சடையான் அவன் மேய ஆரூரை சென்று பாடுதல் கைதொழுதல் பணிதல் கர்மமே. நீங்கள் இறைவனை வாழ்த்தி பாடி வழிபட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அது கர்மமா இருந்தீங்க என்றால் நீங்கள் உங்களுக்கு புறவி முத்தி கிடைத்தாலும் புறவி ஏற்பட்டாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் சீவன் முத்தராக இந்த இடத்திலே எப்படி முத்தி அடைந்தவர்கள் திரும்பவும் இங்கே பிறந்து இப்போ திருமூலர் மாதிரியோ அல்லது மாணிக்கவாசர் மாதிரியோ, மாணிக்கவாசர் எல்லாம் உண்மையிலே அவரே ஏற்கனவே ஓரளவு அந்த மற்ற 3 நிலையை அடைந்த ஒரு முத்தி அடைந்து அங்கு வாழ்ந்த ஒருவர் தான் மீள இங்க பிறந்த ஒரு ஆத்மாவர். அப்ப அவர் 4வது இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற வரையும் மீள பிறக்கின்ற வாய்ப்பு இருக்குது. அப்படி பிறந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இறைவனை வழிபடுகின்ற அந்த நிலையிலே நின்றால் பிறப்பு ஒரு பந்தம் அல்ல. அப்ப இங்கே அந்த வரிகள் என்ன, நீங்கள் திருநாவுக்கரசு நாயனார் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளுடைய திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய பாடல்களிலே முதல் நீங்கள் பாடல்களை பார்க்க வேணும். அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், அதிலே தொட்டு காட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி அந்த வரிகள் பாடல் வரிகளிலே
பதியுண்மை, பதியினுடைய இலக்கணம், பதியினுடைய தோற்றப்பொழிவு, அவருடைய செயல்கள், இரக்கத்தின் பொருட்டு ஆன்மாக்களின் பொருட்டு செய்த செயல்கள், மற்றது கோவில்களுடைய சிறப்பம்சங்கள், கோயில்களுடைய அந்த சுற்றாடலுடைய அழகு, இயற்கை அழகு, மற்றது ஆன்மாக்கள் எப்படி மலத்தால பிடிக்கப்பட்டிருக்குது, இறைவனை வழிபட்டால் எப்படி மல நீக்கம் பெறலாம், மல நீக்கம் பெற்று முத்தி பெறலாம், அப்படி முத்தி அடைகிறதுக்கு திருநீறை பூச வேண்டும், திருமந்திரத்தை திருவைந்தெழுத்தை ஓத வேண்டும். இந்த விடயங்களை அவர் பேசியிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இதன் சுருக்கமாக சொன்னால் இப்ப அதுல நான் காட்டின இந்த வரிகளை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். நான் வேணுமென்றா கொஞ்சம் ஒரு பழமையா உங்களுக்கு போடுற மாதிரி ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போட்டு விடுறேன். ஆனால் நீங்கள் அப்படியே முதல் 3 திருமுறைகளையும் எடுத்து திருஞான சம்பந்தருடைய 3 திருமுறைகளையும் எடுத்து வச்சு தட்டி தட்டி பார்த்துட்டு நீங்கள் அதிலே அண்டர்லைன் பண்ணி ஒரு பென்சில் அண்டர்லைன் பண்ணி எது பதியினுடைய இயல்புகளை பேசுகின்ற வரி, பசுக்களுடைய ஆன்மாக்களுடைய இயல்புகளை பேசுகின்ற வரி, பாசங்களுடைய இயல்பு, பாச நீக்கம், மல நீக்கம், முத்தி இதை பற்றி பேசுகின்ற வரிகள் என்றதை அவற்றை ஹைலைட் பண்ணிட்டோ அண்டர்லைன் பண்ணிட்டோ அதை நீங்கள் ஒரு இடத்தை குறித்து வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா பிறகு நீங்கள் பரீட்சைக்கு தயார்படுத்தும் பொழுது இதே மாதிரி திருஞான சம்பந்தர் 2 திருநாவுக்கரசர் 2 என்ன, மாணிக்கவாசகர் 2 சொன்ன என்ன, சுந்தரர் 2 சொன்னா என்ன, அதே மாதிரிதான் இருக்கும். அதோட அவர் செய்த கைங்கரியங்கள், அதாவது இப்ப இந்த இடத்துல நாங்கள் முப்பொருள் உண்மை என்று பேசும் பொழுது அவர் செய்த சிறப்புகளோ அவர் செய்த அற்புதங்களை பற்றி பேசவில்லை. ஆனால் அது கேள்வி, அற்புதங்களை பற்றிய கேள்வி என்று சொன்னால் நீங்கள் அவற்றையும் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கும். எந்தெந்த அற்புதம் செய்கின்ற பொழுது என்னென்ன தேவாரம் பாடினார், எந்த இடத்திலே பாடினார் என்பதை நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கும். அது அநேகமாக வெப்சைட்களே உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. சில அப்படி அடிக்க வருது கன விஷயங்கள். இந்த அளவிலே நேரம் 8:05 ஆகிவிட்டது. சார் வந்துட்டார், சத்யாசன் சாரும். அப்ப நான் இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். இதை நான் தொகுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன். அந்த ஒரு பரீட்சை நோக்கத்திலே இப்படி ஒரு கேள்வி வந்தால் என்ன மாதிரி பதில் எழுத வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டலாக உங்களுக்கு இது அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி ஆனந்தி ஜெயரட்னம் அவர்களே, மிகவும் இனிமையாக இருந்தது.